இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, அண்டை மாநிலங்களும் வந்து பார்த்தோன்னா தளபதி பற்றின பேச்சு தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க. இந்த தமிழக வெற்றி கழகம் எதுக்காக உருவாச்சு அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு தெரியும் ஒரு விஜயனை வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஸோ வந்து என்ன பண்ணுற போகிற அப்படி கிடையாது. பொதுவாக வெளிப்படையான அதே போல் லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்துக்கு வகுக்கூடிய அடிப்படையில் தான் இந்த தமிழக வெற்றி கழகம் உருவாகியிருக்கு. அதே போல் பாரத ரத்னா திரு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்ன்றது எல்லாருக்கும் உலகறிந்த விஷயம். அந்த மாதிரி 2026 தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜயனை வந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணுன்றது எங்கள் எல்லாரோட ஒரு விருப்பமாக இருக்குது. பொதுமக்களோட எல்லாரோட கோரிக்கை வந்து பார்த்தோன்னா அதுவாக தான் இருக்குது. ஏன்னா 2026 தளபதி அவர்கள் கோட்டையில் அமருவாங்கன்றது எங்களோட எல்லாரோட எதிர்பார்ப்பு, தமிழ்நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பு.